நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிறாரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2021 வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட அகைன்ஸ்ட் த வைல்டு 3 த ஜேர்னல் ஹோம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் சிஸ்டரோட டாகை வந்து கூட்டிக்கிட்டு அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு போட்ல பாத்தீங்கன்னா கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த போட்டோட டிரைவர் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த போட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலை இழந்து ஒரு தீவுல போட்டு மோதிருது. இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தீவுல இந்த டாகை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் சர்வை பண்றாரு. இன்னொரு பக்கம் இவங்களுடைய சிஸ்டர் பாத்தீங்கன்னா இவரை தேடுறதுக்காக என்னமான ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு ஒரு பிளையிங் கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. தென் படத்துல இவங்க காமிக்கக்கூடிய அந்த தீவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஃபீல் தருது அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத நபர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் படத்தோட கதைக்களம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டோடு சேர்த்து ஒரு த்ரில்லர் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான படம் அப்படின்னே சொல்லலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.